ஓம் சிதார நேயர்களுக்கு வணக்கம். யாராவது இனிமேல் நீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகுது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆஹா! அப்படியா சொல்றீங்க? அந்த மாதிரியான சூப்பர் டூப்பர் மந்திரத்தோட தான் இன்னைக்கு உங்கள சந்திக்க வந்திருக்கேன் நானு. இந்த மந்திரத்தை சும்மா விபூதிய கையில வச்சுக்கிட்டு, அ உங்களுடைய எண்ணங்கள் இப்ப என்ன ஒரு கனவு இருக்கோ, ஒரு வீடு வாங்கணும் அப்படி இருந்தாலும் சரி, இல்ல பணம் ரெட்டிப்பாகணும் அப்படி இருந்தாலும் சரி, இல்ல நகைகள் நெறைய வாங்கணும். எல்லாருக்குமே பணம் அப்படிதானே அதுதானே ஆசை. ஸோ அதனால அந்த மாரி இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் தொட்டது தொலங்கணும், நெறைய பெருகணும் அப்படின்னு நெனைக்கிறது நீங்க இந்த மந்திரத்த சாண்ட் பண்ணலாம். ஆ இந்த மந்திரத்த சாண்ட் பண்ணும்போது உங்களுடைய கற்பனை இப்போ வீடு வாங்குறது உங்க கற்பனை அப்படின்னா, நீங்க கண்ண மூடிட்டு இல்ல உங்க இஷ்ட தெய்வ ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டோ, இல்ல தீப ஒளியை பார்த்துக்கிட்டோ இந்த மந்திரத்தை சாண்ட் பண்ணலாம். கண்டிப்பா குளிக்கணும். இந்த கேள்வியும் வருது. குளிக்கணுமா? காலைல சொன்னோமா? அப்படி இப்படின்னு. குளிச்சுட்டு தான் பண்ணணும். காலை, மாலை எப்ப வேணா சொல்லுங்க. ஆ மந்திர அதிர்வுகள் நம்ம உடம்பையே நம்மளையே ஒரு புரொடெக்ஷன் வைப்ரேஷனா காப்பாத்தும். ஸோ அதனால அ இனிஷியலா 1008 தடவ சொல்லுங்க ஒரு பிகினிங்ல ஸ்டார்ட்டிங்ல. அதுக்கப்புறம் நீங்க நான் 108 முறை சொன்னாலே அந்த அதிர்வுகளுக்கான பலன் வந்துரும். ஸோ இதுக்கு நீங்க பெருசா பிரயத்தனம் பண்ணணும். அ 1,00,000 2,00,000 போட்டா ரொம்ப நல்லது. பட் போடணும்னு அவசியமும் கிடையாது. ஸோ அதனால நீங்க 1008 முறை சொல்லுங்க. ஒரே ஒரு சிங்கிள் லைனர் தான். ஈஸியா 1 ஹவர்ல சொல்லி முடிச்சிடலாம். என்ன ஆசையோ, இப்ப பணம்னா பணத்தை தொடணும். இப்ப பணத்தை தொடணும்னா, உடனே தொடணும். கையில விபூதி வச்சு மந்திரிச்சு, அத அப்படி போடலாம். வடக்கை பார்த்து கொண்டு தான் சொல்லணும். இந்த மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ரீங் சிங் சிவாய் ஸ்வாஹா. ஓம் ரீங் சிங் சிவா ஸ்வாஹா. இது. இல்ல நீங்க சிவாய போட்டுட்டாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸ்வாகான்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த விபூதிய எது மேல தூவினாலும், அது பல மடங்காக பெருகும். இல்ல உங்க கையே தான் கைய விட பெரிய எனர்ஜி சர்க்கிள் என்ன இருக்க போது? ஸோ இந்த கைய அப்படி அப்படி தொட்டாலே போதும். ஸோ இந்த இந்த மந்திரத்தை சாண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இஷ்டமான விஷயங்களை நீங்க ஆசைப்பட்டபடி பெற்றுக்கொள்ளுங்க.